வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் போகிறோம். இளநீர் லோடு தாங்க ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நைட்டே நான் கிளம்பிட்டேன். ஆனால் பொள்ளாச்சி ஃபுல்லாகவே சரியான மழைங்க. எங்கள் எதுவுமே விளாக் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ நைட் டைமில் என்ன விளாக் பண்ண முடியுன்றதுனால அதை பண்ணாமல் நிறுத்திட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் கனவாய் ஏறி மேலே வந்தோம். லெஃப்ட் சைடில் பெட்ரோல் பம்ப் இருக்கும் இல்லையா, பாரத் பெட்ரோல் பம்ப்பு. ஸோ அந்த பெட்ரோல் பம்பில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம். குளிக்கலான்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. இங்கே மாலை போட்டிருக்கேன். ஸோ ரெகுலராக வந்து எங்கேனா குளிச்சுட்டு போவேன். குளிக்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். வந்து பார்த்தா தண்ணி இல்லை. என்னடான்னு கேட்டாக்கா, இப்போ நாங்களே வந்து தண்ணி வந்து வாங்கி தான் ஊற்றிட்டுருக்கோம். வெளியிலேருந்து வாங்கி தான் ஊற்றுறோம். அதனால் சரி, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கும் மற்ற விஷயத்துக்கு தான் கொடுக்குறோம். இப்போதைக்கு குளிக்கிறதுக்கு இங்கே அவைலபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்டு தாங்க, நிறைய இடத்துல தண்ணி இல்லை. இப்போ தான் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ விவசாயம்லாம் ரொம்ப மோசமாகிடுச்சு. இந்த இளநீரோடே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ அதுவே இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா மரமுமே பட்டு போச்சு. அதாவது பட்டு போச்சுன்னா ரொம்ப இதுவாகி போச்சு, வீணாகிற நிலைமைக்கு ஆகிடுச்சு. என்னன்னாக்கா தண்ணி இல்லை. இங்கே தண்ணி இல்லாத குறையினால அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் டேங்கரில் வாங்கிட்டு வந்து ஊற்றில விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் போயிட்டுருக்குது. அதனால் தண்ணியை வந்து எல்லாமே சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். இங்கே தண்ணி இல்லைன்ட்டாங்க. நம்ம குளிக்கிறது எங்கே போகிறது? ஸோ சேர் சூரியனே மேலே வந்துட்டா அப்படி. இது யாருக்காவது தெரிஞ்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இப்போ கிளம்புவோம், போயிட்டு இருப்போம். என்ன ஆயிடுச்சு? மாட்டாப்பா எனக்கு சாரி. ஸோ திடீர்னு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சிங்க, அதனால் நமக்கு தெரியல. ஸோ நம்ம கிளம்புவோம். ட்ரிப்பு போயிட்டு போகிற வழியில் வந்து வேறு எங்கேயா இருந்தால் குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் வந்து உங்களை ஃப்ரெண்டு வியூவில் மீட் பண்ணுறேன், சரியா? ஸோ காய்ஸ், இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். காய்ஸ் கிளம்புவோம். ஒரு மெரேர் இல்லைங்க, மெரேர் உடஞ்சி போச்சு. இது வரைக்குமே நான் அதை ரெடி பண்ணாமல் இருக்கிறேன். கேமரா ஓகே. ஓகே, கிளம்பியாச்சு. நம்ம ரொம்ப நாளாக காய்ஸ் மக்களேன்னு கூப்பிட்டுனே இருக்கிறோம். ஏதாவது புதுசாக மாற்றணுமே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளாக் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. ரொம்ப மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. கேமரா ஷை வருதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் ரெகுலராக வீடியோஸ் பண்ணிகிட்ருப்போமா, அப்போ தெரியாது. இப்போ வந்து புதுசாக பண்ணும்போது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. போயா இப்போ நம்ம வேறு ஏதாவது சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி ஒரு மாதிரி யோசனையாக வருது. நம்ம பேசாமல் எம்டிஸ்ன்னு மாற்றிக்குவோமா, மிஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், ரைட்? ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எம்டிஸ் மாற்றிப்போம். இனிமேல் எம்டிஸ்னே கூப்பிட்றேன். அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. மிஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்ன்றது எம்டிஸாக மாற்றிப்போம். ரைட்டு, கிளம்பியாச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னாக்கா, இருங்க நான் வந்து உங்களுக்கு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற ஒரு எபிசோட் பண்ணிகிட்டு இருப்போம்ல. ஸோ திரும்ப பண்ணுவோம். உங்களுக்கான கொஸ்டின்ஸை நீங்கள் அதிலே கேளுங்க. நான் வந்து அந்த வீடியோவாக ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்படி போட ஆரம்பித்தா அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும் என்னால். இப்போ நீங்கள் கேட்குற அந்த கமெண்டில் கேட்குற அந்த கொஸ்டின்ஸ் தான் எடுத்து வச்சு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு விலாகாக பண்ணிவிடுவோம், சரியா? விலாகானா கேள்விக்கு என்ன பதில். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு எபிசோடு இருக்குது. ரெகுலராக நம்ம ஒரு எபிசோடாக பண்ணிகிட்ருப்போம். அது ரொம்ப நாளாகவே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா வீடியோவே போகிறது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த வியூவில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் கைஸ். இந்த வியூவில் எப்படி இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வரை ஷையாக இருக்குங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பண்ணுறதுனால. அந்த ஈச்சர் வண்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை வருதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனைனாக்கா, இந்த பிரேக்கிங் ப்ராப்ளம் நிறையவே வருது. பிரேக்கிங் ப்ராப்ளம் வந்து பிரேக் அடித்தா ட்ரம்மு தேயுது. அந்த லைனிங் தேய மாட்டேங்குது. டிவிஎஸ் லைனிங் போட்டிருக்காங்க அதில். ஸோ அந்த டிவிஎஸ் லைனிங் இருக்கிற வரையிலுமே நிறைய பிரச்சனை தான். ஸோ அதனால் டிவிஎஸ் லைனிங் நீங்கள் வண்டி வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த டிவிஎஸ் லைனிங்கை மாற்றிட்டு ஒரு ராணி லைனிங் அந்த மாதிரி ஏதாவது லைனர் போட்டுக்குங்க. ஏன்னா அது வந்து அந்த எப்போவுமே வந்து லைனிங் தான் தேயணும். இது என்ன ஆகுதுன்னா ட்ரம்மை தேய்ச்சிருது. ஸோ நமக்கு ட்ரம்மு வந்து அதனுடைய லைஃப் வந்து ரொம்ப கம்மியாகிடுது.
இதனால் வந்து நம்ம அங்கே ஃபைட் பண்ண முடியுது. சில வந்து ஷோரூம்ஸில் மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் போனால் 2 days 3 days அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம வந்து ரொம்ப நாள் கடந்து போகிறதுனால நம்ம போய் அந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறோம் சரிங்களா. அதனால் யாராவது வண்டி வாங்குறீங்க, ஈச்சர் வாங்குறீங்கன்னா 2 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒன்று வந்து பிரேக்கிங் ப்ராப்ளம் கம்பல்சரி வரும் சரிங்களா. அந்த பிரேக்கிங் ப்ராப்ளம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, இதுன்னு கிடையாது, எந்த வண்டியாக இருந்தாலும் ஈச்சரில் வருது. அதே சமயம் லைலாண்ட்லேயும் வருதுன்னு நினைக்கிறேன். லைலாண்டில் ஈகாமெட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கே நிற்க மாட்டேங்குது. இப்போ வர சீரியஸ் கூட பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி 1 year முன்னாடி வந்த சீரியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் கூட பிரேக்கே நிற்க மாட்டேங்குது. அப்போ நம்மளுக்கு எம்கேவோடைய வண்டி இருக்குது, எம்கேவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் சுத்தமாக பிரேக் நிற்காது. என்னென்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும்ன்றான் ஷோரூம்காரன். ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. ஈச்சர் வண்டி வாங்குறீங்கன்னா பிரேக்கிங் கம்பல்சரி, அது கொஞ்சம் பிரச்சனை தான். பிரேக் நல்லா நிற்குங்க, ஆனால் பிடிச்சி போகும், அது ரொம்ப தொல்லை. நம்ம வண்டிக்கே கொஞ்சம் பைத்தியம் முடிச்சு போச்சுங்க திடீர்னு. என்னன்னாக்கா இப்போ லாஸ்ட் டைம் நான் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேக்கம் லைட்டாக அவுட் ஆகிட்டே இருந்தது. எங்கே அவுட் ஆகுதுன்னு நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரி இதுவாகிட்டு லீக் ஆகிட்டே இருந்தது. எங்கன்னு பார்த்தா அந்த வேக்கம் அவுட் ஆகுது இல்லை, ஸோ அந்த பார்ட்டில் வந்து போயிட்டு இருந்தது. நானும் சரி ரைட்டு போயிட்டு வந்து வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கும் போது நம்மளுடைய ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கும் போது ட்ரம் பிடிச்சிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிச்சு, வண்டி நகரவே இல்லை. அதுக்கப்புறம் லோடு போய் இறக்கி ஆகணுமேனு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கேம்ப் இருக்கும்ல, அதாவது அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, சம்திங் கேம்ப் தானே சொல்லுவாங்க, ராஜுட்டு. அந்த ராஜுட்டில் இருக்க நட்டை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு ஒரு 23 ஸ்பேனர் போட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நான் லோடை இறக்கிட்டேங்க. இறக்கிட்டதுக்கப்புறம் சரி, இறக்கிட்டதுக்கப்புறம் அங்கே போய் கம்பெனியில் நான் வந்து திருவாண்டத்தில் இருந்தேன். திருவாண்டத்தில் ரெடி பண்ணணும்னு கேட்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த 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 வேக்கமுடைய ட்ரையர் இருக்குல்ல, ஏர் ட்ரையர்னு சொல்லுவாங்க அந்த இடம், அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து தான் ஒவ்வொரு பார்ட்டுக்குமே வேக்கமை பிரித்து அனுப்பும். இப்போ வந்து எப்படி நம்ம இதயம் ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம இதயத்துக்கு எல்லா இடத்துக்கும் பிளட்டை வந்து சுத்திகரிப்பு பண்ணி கணையம் சுத்திகரிப்பு பண்ணி இதயத்துக்கு அனுப்பும். ஸோ ஹார்ட் தான் வந்து எல்லா பகுதிக்கும் பிளட்டை பிரித்து அனுப்பும் இல்லையா, செக்ரிகேட் பண்ணி அனுப்பிச்சுடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்து எப்படின்னாக்கா வேக்கம் கம்ப்ரஸர் ஓடி டேங்க்கில் ஃபில் ஆகி டேங்க்கில் இருந்து நேராக அந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பார்ட்டு பேர் தான் ஏர் ட்ரையர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த இடத்துல இருந்து தான் எல்லா பார்ட்டுக்குமே வந்து வேகம் பிரித்து அனுப்பப்படும். பிரேக்கிங்க்கு தனியாக, ஸோ ஹேண்ட் பிரேக்குக்கு தனியாக, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே அந்த இடத்துலேருந்து தான் வேகம் பிரித்து அனுப்பப்படும். இப்போ அது உள்ளே ஒரு கிட்டு இருக்கும் சரிங்களா, அந்த பார்ட் உள்ள ஒரு கிட்டு இருக்கும். அந்த கிட்டு தான் இப்போ நமக்கு போயிடுச்சு. இப்போ அந்த கிட்டு போனதுனால தான் நம்மளால் வந்து வேக்கம் வந்து நிற்க மாட்டேங்குது. இப்போ என்னென்னாக்கா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பேர் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் கோயம்புத்தூர் வந்து கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், 1 வாரம் ஆகும், இப்போதைக்கு வந்து என்னால் டைம் இல்லை, வண்டிங்க அதிகமாக இருக்குது, இதே கதையை சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால் நிறுத்தவும் முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இந்த மாதம் இஎம்ஐ கட்டுறதே இப்போ பாடுபட வேண்டியதாகுது. அந்த மாதிரி டைமில் போயிட்டு இருக்குது. ஏன்னா போன மாதம் எதுவுமே ஓட்டமே இல்லை சரியா. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எப்படிங்க இதை வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ரன் பண்ணுவோம் இப்போதைக்கு வச்சுட்டு திரும்ப அடுத்த ட்ரிப்பில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் அது ரெடி பண்ணாத வெறும் பிரச்சனை தாங்க. இங்கே ரொம்ப வேகமாக பிரேக்கோ இல்லை ஒரு டிராஃபிக்கில் பிரேக் அடித்து இது பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இறங்கிடும். அப்படி ஏறுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை தான் அது. அட பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி போடா. ஸோ இப்போ அது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அது பிரச்சனை தாங்க கொடுக்கும். அது நம்ம ஒரு டிராஃபிக்கில் இருக்கிறோமோ இல்லை மற்ற இடம் ஒரு ஹீல்லையோ ஏதோ ஒரு இடத்துல டிராஃபிக் ஆகுதுன்னு வச்சிங்களேன், வேக்கம் நிற்காது, சட்னு இறங்கிடும். இப்போ இறங்கினதுக்கப்புறம் ஏறதுக்கு டைம் எடுக்கும், நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். பிரேக் பிடிச்சிக்கிட்டு நின்றுடும், ட்ரம்மு பிடிச்சிக்கிட்டு நின்றுடும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். அதை நம்ம உடனே ரெடி பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணிவிடுங்க. நான் இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. இதுவே ரிஸ்க்கான விஷயந்தான் சரிங்களா. ஏதோ ஒரு இடத்துல நின்று போச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா டைம் கிடைக்கும்போது ரெடி பண்ணாமல் நீங்கள் ஏதோ ஒரு காட்டுலையோ எங்கோ ஹீல்லையோ போய் நின்றீங்கன்னு வச்சுக்கோ, அங்கே வந்து யார் ரெடி பண்ணுவாங்க சொல்லுங்களேன். அதே மாதிரி இந்த ஈச்சல் ஏன் இப்படி சவுண்டு வருதுன்னு ஒரு கன்றாவே புரிய மாட்டேங்க. கடன்னு வருது, எங்கேருந்து வருது, எங்கே நடக்குது. அந்த கேபினுக்கு கீழே இருக்கிற லாக் இருக்கு இல்லைங்களா, அதில் அதிகமாக சவுண்டு வருது. பெட்டை எத்தனையோ வாட்டி மாற்றி பார்த்தாச்சு. சார் கொஞ்சம் வழி விடுங்க சார். பெட்டை நிறைய வாட்டி நான் மாற்றி பார்த்துட்டேன்.
ஏற்கனவே ஒரு வண்டியில் வந்து பெட்டு மாற்றினேன். பெட்டு 3000 கேட்குறாங்க போனாவே கம்பெனியில். ஸோ அதை வேறு எங்கள் அடிக்க எங்கே மாற்றுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதாக இருக்குது. சவுண்டு கட கட கடன்னு வருதுங்க. அந்த சவுண்டே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேருந்துடா வர ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எங்கேருந்து வருதே தெரிலங்க.